ஓம் நம சிவாய. இந்த வீடியோவில் திசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எல்லோருக்குமே தன் வாழ்நாளில் எப்பொழுது பணம் கிடைக்கும், தன வருவாய் வரும் அப்படின்னு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவங்க தங்கள் பிரச்சனை தீர்வதற்காக எப்பொழுது பணம் வரும் அப்படின்னு ஜோதிடரை கேட்பாங்க. ஜோதிடர்கள் அதற்காக என்ன முறையை எடுத்து கையாளுறாங்க அப்படிங்கிறத இனிமேல் வரும் 5 வீடியோவில் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கார். இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற திசை புதன் திசை. ரிஷப லக்னத்திற்கு புதன் 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதி. எங்கே இருக்கார் அப்படின்னா 7ஆம் வீட்டில் இருக்கார். எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, திசாநாதன் 2ஆம் வீட்டிற்கு சம்பந்தப்பட்டால் பணம் அப்படின்னு பொருள். ஜோதிடத்தை பற்றி அடிப்படை விஷயம் சொன்ன ஒரு வீடியோவில் 2ஆம் இடம் என்பது தனம், கல்வி, வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதைத்தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். திசாநாதன் 2ஆம் வீட்டிற்கு சம்பந்தப்பட்டால் அவருக்கு பணம் வரும். எப்போ வரும் அப்படின்னா அந்த திசை முழுவதுமே வரும். அல்லது நடக்கும் புத்தி 2ஆம் வீட்டிற்கு தொடர்புடையதாக இருந்தால் அந்த புத்தியிலும் பணம் வரும். இந்த ஜாதகருக்கு நடக்கும் திசை புதன் திசை. புதன் திசை காலம் 17 ஆண்டுகள் முழுவதுமே பண வருவாய்க்கு குறைவின்றி பணம் கிடைத்து கொண்டே இருக்கும். அதே சமயம் அந்த புதன் 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு இது தொடர்புகள் இல்லாமல் இருந்தால் பண சேர்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதே ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகருக்கு புதன் திசைக்கு முன்னாடி சனி திசை நடந்திருக்கும். அந்த சனி லக்னத்திற்கு 9ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதி லக்னத்திலேயே இருக்கிறார். அந்த திசையிலும் இவருக்கு பண வருவாய் சிறப்பாக இருந்திருக்கும். அதாவது சனி திசை காலமான 19 ஆண்டுகள் பணம் வந்து கொண்டே இருந்திருக்கும். எப்படி இந்த சனி திசை 19 ஆண்டுகள் இவருக்கு பண வருவாயை கொடுத்து கொண்டு இருக்கும். சனி அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க, ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கு. ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். அந்த சந்திரன் லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் இருக்கு. அதாவது திசாநாதன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி லக்னத்துக்கு 2ல் இருக்கிறார். இது போல ஏதேனும் ஒரு விதத்துல திசை 2ஆம் வீட்டிற்கு சம்பந்தப்பட்டால் அந்த திசா காலம் வருவாயை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இது போல இன்னொரு வீடியோவில் பணம் அதிகமாக வருவதற்கு ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.